கேக்குறதுக்கு நல்லா இருக்கு தானே? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா. ஆனா இந்த பாட்டு தான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. என்னன்னு சொல்றேன், மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க. இன்னைக்கு வந்து எனக்கு எக்ஸாம். சரி அப்படியே கிளாஸ்க்கு போவோம், போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிவிஷன் பண்ணலாம்னு சொல்லி ரிவிஷன் பண்ணேன். நல்லாவே ப்ரிப்பேர் ஆயிட்டேன். சரி எக்ஸாம் நல்லா எழுதிடலாம்னு சொல்லிட்டு படிச்சு ப்ரிப்பேர் ஆகி வந்து உட்காந்துருக்கேன். திடீர்னு இந்த பாட்டை பத்தி சொன்னோடனே ஓடுது மைண்ட் ஃபுல்லா. பாட்டு மட்டுமே ஓடுது, இந்த பாட்டு மட்டுமே ஃபுல்லா ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி என்ன இருக்குன்னு தெரியல அந்த பாட்டுல, ஆனா ஓடிட்டே இருந்துச்சு. கடைசி ½ அன் அவர் எக்ஸாமுக்கு அப்படியே டக்குன்னு ஒரு நல்ல ஒரு பெருமூச்சை உள்ள விட்டு அப்படியே இறக்கிட்டு எடுத்துக்கோ நேரம் உட்காந்து ரிவைஸ் பண்ணேன். ஓகே அவ்வளவுதான், இனி போறோம் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். உள்ள போய் உட்காரேன் எக்ஸாம் ஹால்ல. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 மார்க்ஸ் ஃபுல்லா தியரியா கொடுக்குறாங்க. ஓகே தியரி தான், எழுதிடலாம்னு சொல்லி டக்குன்னு தியரி எழுதி முடிச்சிட்டேன். அடுத்து வந்துச்சு அப்படியே சம் எல்லாம் ஃபுல்லா வந்துச்சு. போட்டுட்டே இருக்கேன். டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து சம் தெரியல. சம் நமக்கு தெரிஞ்சா அப்படியே ஃப்ளோல போட்டு போயிட்டே இருக்கலாம். டக்குன்னு பாதியில் நின்றுச்சு. நின்றோடனே பாட்டு மண்டையில நாயின்னு பேர் வச்சது யாருடா அப்படின்னு பாட்டு ஓடிட்டே இருக்கு. என்னெல்லாம் எனக்கு பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் பாட்டு மைண்ட்ல வந்துருக்கு. கேட்கிறேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த பாட்டு தான் மைண்ட்ல ஓடுது, வரவே இல்லை. 4 மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சு, மணி 3:30, 5 சம் இருக்கு. அவ்வளவுதான், ப்ரெஷர் ஆயிட்டேன். முடிஞ்சு இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா எழுதுறேன். எல்லாம் எழுதிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட காமிக்கிறேன். வச்சானுங்க ஒரு ட்விஸ்ட். நீ எழுதுன 5 சம்ல ஒரு சம்க்கு மட்டும் தான் நீ கரெக்டா எழுதிருக்க அப்படின்ட்டாங்க. மறுபடியும் அந்த பாட்டு மைண்ட்ல ஓடுது. நாயின்னு பேர் வச்சது யாருடா அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா அதுக்கு அந்த பாட்டு தான் காரணம். ஆமா நீ ஏன்டா அந்த பாட்டை கேட்ட?